காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் சாம். ஹலோ, குட் மார்னிங். வெரி வெரி பேட் மார்னிங். அட, குட் மார்னிங் சார். சார், நேற்றுக்கு நைட்டு சிஓ மெயிலேருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. மறுபடியும் என்ன வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னை மறுபடியும் கூப்பிட சொன்னதே நீங்க தான் கேள்விப்பட்டேன். தேங்க்யூ சார். நான் போய் என் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அன்பு சார் அல்லது இனியா மேம பார்த்துட்டு தான்? இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். அப்புறம் இசை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ரெடியா தான் இருக்கீங்கன்னா நானும் ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா ஜோ கரெக்ட் பண்ணிடலாம் தானே? ஆசம், நீங்க கரெக்ட் பண்ணலாம். நீங்க கரெக்ட் பண்ணுங்க, நான் தோ இப்ப வந்துடுறேன். வேணானே இவன் கிட்ட சிக்க வச்சுட்டு போற மாதிரி இருக்க. ஏய் நில, எங்க போறேன்? இல்லடி அவர் கரெக்ட் பண்றாருல, நான் எதுக்கு தொந்தரவா? என்னது? இல்ல, நீ மதுரை போயிருந்தல, அப்ப கொஞ்சம் டாபிக் பத்தி நான் இன்டர்நெட்ல தெரிஞ்சுக்கிட்டேன். கௌதம் சார் கூட எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கரெக்ட் பண்ணாரு. இல்ல, சிவில் பத்தி, அந்த டாபிக்ஸ் பத்தி தான் உனக்கு சாம் சொல்லிக் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அவர் உன்னை கரெக்ட் பண்ணட்டும், நான் இப்ப வந்துடுறேன். ஏன் பைத்தியம், இருடி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அஞ்சு, நான் ஸ்டார்ட் பண்ணலாம். சாம், இது உங்களுக்கான டைம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் யூ ரெடி? நானும் வெளியே போனோம். இது அவங்களோட பிரேக் டைம், ஓம் பிரேக் டைம் இது கிடையாது. 2 பேரும் சொல்லி வச்சுட்டு நடத்துறீங்களா? உனக்கு ஒரு விஷயம் கொடுக்க மறந்துட்டேன். கொடுக்க மறந்துட்டியா? ஆமா. ஏன் இப்ப இந்த ஃப்ளோர்ல வாட்ச் பண்றதுக்கு ஆள் இல்லையா? கேமரா இல்லையா? இல்லனா சுத்தி இருக்கிறவங்க தான் பார்க்க மாட்டாங்களா? பின்னாடி காசி சார் இல்லையா? கொடுக்க போறது நான் தானே, அதனால கண்டுக்க மாட்டாங்க. ஓய், கொடுத்துறவா. என்னது இது? பார்த்தா தெரியல, சாக்லேட். அதே எதுக்கு எனக்கு தர? என்ன டைரி மில்க் வாங்கி கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? எது? டைரி மில்க் வாங்கி கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறானா? ஏண்டி, உனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா? நான் இந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். இவன் வீட்ல யாருக்கும் பிறந்த நாளும் இல்ல, எல்லாருக்கும் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? நம்பலையா? இப்ப பாரு, இத புடி. எனக்கு தேவையில்ல. ஓய், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றேன், வாங்கி தான் ஆகணும் நீ. சரியான இம்சை. கௌதம் சார். என்ன சார்? நான் இன்னைக்கு வந்தது இந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன் தானே? ஆமா சார், எனக்கு கூட கொடுத்தீங்களே ஸ்னிக்கர்ஸ். கொடுத்தேன் தானே? இந்த மேடம் என்னமோ நான் அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தது தெரியணும்ல. ஆமா சார், சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல, உங்க வீட்ல வேற யாருக்காச்சும் பிறந்த நாளா? பர்த்டே எல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஃப்ளோர்க்கே சாக்லேட் கொடுத்தீங்க? அது எங்க வீட்ல புதுசா ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. புதுசாவா? ஆமா, வீட்ல புதுசா ஒருத்தங்க பிறந்தாங்களா, அதுக்குதான். சார், இல்ல உங்க அம்மா அப்பாக்கு கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆகுதுல, இப்பே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னமோ கொஞ்ச நாளையில குழந்தை பிறக்க போகுது. உங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா ஆக போற வயசு சார். ஆமா. இப்ப போய் உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருக்கிறது ரொம்ப தப்பு சார். இட்ஸ் வெரி வெரி ராங் சார். யோ, வாய கழுவியா மத? இல்ல சார், உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா உங்க அம்மாவும் அப்பாவும் பாட்டி தாத்தா ஆக போற வயசுல மறுபடியும் அம்மா அப்பா இருக்கிறது ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு வயசு 26. உங்களே பார்த்து எல்லாரும் சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு வகையில கிரேட் தான் சார். இத போய் இவ்வளவு பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்றீங்க பாத்தீங்களா? உங்க மனச நினைச்சு பெருமையா இருக்கு சார். ஏய், ஒழுங்கா வாய மூடிடு. அருவியாண்டி மறுபடியும் அம்மான விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும். ஆமா, உனக்கு பிறந்திருக்கிறது தம்பியா தங்கச்சியா? சார், பாட்டி தாத்தா ஆக போற வயசுல எப்படியோ அம்மா அப்பா ஆயிட்டாங்க. நீங்களும் அங்கிள் ரேஞ்சில் அண்ணன் ஆயிட்டீங்க. என்ன குழந்தைன்னு கேட்க மறந்துட்டேன். என்ன குழந்தை? இட்ஸ் வெரி வெரி ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு தம்பியா தங்கச்சியா சார்? யோ, வாய கழுவியா. சாம், என்ன தம்பியா தங்கச்சியா? சாவடிச்சிருவண்டி, வாய மூட்டு உட்காந்துரு. சார், தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? யோ, தம்பியும் இல்ல தங்கச்சியும் இல்ல. அது பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது உண்மைதான், ஆனா தம்பி தங்கச்சி எல்லாம் இல்ல. குழந்தை பிறந்திருக்கிறது உண்மையா? யார சொல்றான் இவன்? உங்க சித்தி பொண்ணுங்களுக்கு இல்லனா பெரியம்மா பொண்ணுங்களுக்கு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா? அதுக்குதான் சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்றீங்களா? இல்ல, குழந்தை பிறந்திருக்கிறது எங்க வீட்டுலதான். புதுசா பிறந்திருக்கு, அதான் சந்தோஷத்துல சாக்லேட். புதுசா பிறந்திருக்கா? புரியல சார், உங்க வீட்டுல நீங்களும் உங்க அம்மாவும் அப்பாவும் தானே? ஆமா, குழந்தை பிறந்திருக்குது லவ் பேர்ட்ஸுக்கு.
ஏய் உங்க 2 பேருக்கு என்னாச்சு? Love லவ் birds பேர்ட்ஸ்க்கா? தான். ஆ லவ் பேர்ட்ஸ்க்கு தான். என்னன்னா முட்டை போட்டிருந்ததை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பேபி இன்னைக்கு தான் முட்டையில இருந்து வெளியே வந்திருக்கு. அத சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும்ல. இந்த கம்பெனில நான் சாதாரண எம்ப்ளாயி தான். ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு எம்டிக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்குறீங்க. சோ என் சந்தோஷத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணணும்ல. அதான் என் சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். அறிவு கட்டவன். கௌதம் எல்லாருக்கும் சாக்லேட் கிடைச்சுதானே? இல்ல எங்க வீட்ல குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கிடைச்சுதானே கேட்டேன். ஆமா சார், உங்க வீட்ல குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கிடைச்சது. நீங்க எல்லாரும் ஹாப்பினா நானும் ஹாப்பி. சந்தோஷம் சார். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ற வேலை இருக்கு. என்ன மேடம் இப்பயாச்சும் நம்புறீங்களா? உன் வீட்ல குழந்தை பிறந்ததெல்லாம் ஓகே தான். எல்லாருக்கும் ஸ்னிக்கர்ஸ், கிட்கேட், பவுண்டின்னு வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு மட்டும் என்ன டைரி மில்க்? அது வந்து மேடம் நீங்க கடைசியா வந்தீங்க. நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுலாம். அந்த டைம்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கடைசியா இருந்தது இது மட்டும் தான். அதான் உங்களுக்கு ஸ்பெஷலா அமைஞ்சிட்டு. இதெல்லாம் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்னமா எங்க வீட்டு லவ் பேர்ட்ஸுக்கு குழந்தை பிறந்ததை நான் சாக்லேட் வாங்கி கொடுத்ததும் என்ன சரியான பைத்தியம் நினைச்சியா? சேச்சா, நீ சரியான பைத்தியான்னு நான் தப்பா நினைக்கவே இல்ல. குட் கேர்ள். சரியான பைத்தியம் நினைக்கலதான், ஆனா சரியாகாத பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி கலாய்க்கிறியா? ஏண்டா, எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக மொத்த ஊருக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் நானும் உனக்கு வேணும்னு டைரி மில்க் வாங்கி கொடுத்தேன். பாக்கி ஒன்னே கண்ணேன்னு இருந்து அதை உன்கிட்ட கொடுத்தேன். அப்பப்பா அடுத்த முறை எங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் போது யார் யாருக்கு என்ன சாக்லேட் வேணும்னு முதல் லிஸ்ட் போட்டானோ ஒரு லிஸ்ட போட்டுட்டு அது பிறகுதான் சாக்லேட்டை கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பப்பா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஓகேயா? அடுத்த முறை குழந்தை பிறக்கும் போது முதல் லிஸ்ட போட்டுட்டு அது பிறகு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். போதுமா? போட்டா பிரச்சனை கேட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? அப்புறமும் காலையில ஒரு கனவு. அந்த கனவை மட்டும் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, என் சந்தோஷம் அப்படியே உனக்கும் ஒட்டிக்கும். இங்க பாரு, உன் கனவை பத்தின உளறல கேக்குறதுக்காக எல்லாம் நான் இங்க வரல. அப்புறம் கனவை நிறைவேற்ற வந்திருக்கியா? சிச்சி, நான் சிவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சிவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அஞ்சு தான் வெளியே போயிருக்காங்களே, வந்ததை ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நம்ம கனவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன கண்டாவி கனவுன்னு தெரியலையே. அது ஒரு மழை சாரல் மாதிரி அடிச்சுட்டே இருந்தது. கிளைமேட் வேற குளிர் கிளைமேட். அப்ப சுனாமி வந்துச்சா? அந்த குளிர் கிளைமேட்டுக்கு நடுவுல நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. சத்தியமா தூக்கம் வருது. அம்மோ உனக்கு அதே கனவு தான் வந்ததா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டு படுத்திருப்போம். சிச்சி, நானும் அந்த மாதிரி திங்க் பண்ணவே இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு கனவுல வந்த மாதிரியே உனக்கு தூக்கம் வரும்? ஆனா நீ தூக்கம் வருதுன்னு சொன்ன, தூங்கவே இல்ல தெரியுமா? முருகா. அதேதான், முருகனோட அருளால நமக்கு ஆண் குழந்தை பிறந்தது. முருகான்னு மனசுல நினைச்சது ஒரு தப்பா? அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி என்னமோ ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா எனக்கு பெண் குழந்தை தானே வேணும். அதனால என்னோட ஆசைப்படி இன்னொரு பெண் குழந்தை பெத்துக்கிட்டோம். இதெல்லாம் 6 மாசத்துல நடந்ததா? 1 2 3 6 வருஷத்துல நடந்தது. கனவு ஷிஃப்ட் போட்டு வந்ததா? இல்ல 6 நிமிஷம் கனவு தான். ஏண்டா, என்ன சும்மாவே இருக்க விட மாட்டியா? சும்மா இப்ப பார்த்தாலும் நச நசன் ஏதாவது சொல்லிட்டே இருக்க. அப்ப ஓகே சொல்லு, உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுலாம். இங்க பாரு, உருப்படியான ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை பண்ணு. உனக்கு குழந்தை பிறந்ததுன்னு நீ சாக்லேட் கொடுக்கறதுக்கெல்லாம் என்னால ஓகே சொல்ல முடியாது. இவண்டி ஓசை, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு அசிங்கப்படுத்துறேன். என்ன சந்தேகப்படுறியா? இது இல்ல எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றேன். நீ என் கேரக்டர் தப்பா நினைச்சிட கூடாது. எங்க வீட்டு லவ் பேர்ட்ஸுக்கு தான் குழந்தை பிறந்த. நான்லாம் குட் பாய் தான். முடியல சாம், மொக்க போட்டுட்டு இருக்கேன். எங்க பாரு, உனக்கு ஆப்ஷனே இல்ல. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இதை எவ்வளவுனாலையும் மாத்த முடியாது. நீ என் லைஃப விட்டு போன டைமே இன்னொரு பொண்ணை நான் லவ் பண்ணல. ஏன் சும்மா கூட இன்னொரு பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு தோணுனதே இல்ல. என் உலகத்துல நீ மட்டும் தான். உன் உலகத்திலயும் இன்னொருத்தனை வர விட்டுற மாட்டேன். உன் உலகத்திலே நான் தான், என் உலகத்துல நீ தான். இதை எந்த கொம்பனாலே மாத்த முடியாது இசை. இது நீயோ நானோ போட்ட முடிச்சு இல்ல, அந்த கடவுளே போட்ட முடிச்சு. இல்லன்னா யோசிச்சு பாரு, எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அந்த அரசு ஏன் கல்யாணம் மாப்பிளையா குருவை சூஸ் பண்ணணும்? குரு மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் உன் கழுத்துல யார் வேணாலும் தாலி கட்டி இருக்கலாம். ஏன் போக போக ஒருவேளை உனக்கு அந்த லைஃப புடிச்சு கூட நீ ஏத்துக்கலாம். இது எதுவுமே நடக்காம குரு அந்த இடத்துக்கு வந்திருக்கானா? இது கடவுள் போட்ட பந்தம். இத உடைக்க நான் விரும்பல. உடைக்க விரும்பலையா? அதனாலதான் என் கேரக்டர் அவ்வளவு அசிங்கப்படுத்தினியா? ஏன் அது நான் பார்த்த வேலை இல்லடி. அப்புறம் அந்த பொண்ணு என்னமோ உலகத்துக்கு கருத்து சொல்ல போறேன்னு என் வாழ்க்கையில விளையாடிட்டு நான் என்ன பண்ணேன்? உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீ இந்த ஆபீஸ்க்கு வந்தது நம்ம காதல வாழ வைக்கிறதுக்கு தான். அது எப்படியா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சர்க்கிளா போயிட்டு இப்ப அதை நான் பண்றேன். நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்கணும். சீக்கிரம் ஓகே சொல்லுடி. ஏற்கனவே 1 வருஷம் 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம்.
என் கையில ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ, மொண்டையை உடைச்சிட்டு போனாலும் போயிருப்பேன். அந்த பைத்தியக்காரியை பார்த்துட்டு வரேன். என்னால உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது இசை. விட்டம் கொடுக்க மாட்டேன், விட்டுட்டும் போக மாட்டேன். வாங்க அண்ணி. ஒரே வேலைதான் எல்லாம். நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டே இருக்கேன். இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்குதியா. பத்தாததுக்கு என் மருமக வர காலையில காலேஜுக்கு போதுக்கும்னா அவளும் இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் போறான். யாரு? மித்ராவே சொல்றீங்க? ஆமா பரவ, நானும் வந்த நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவ மட்டும் வாரா போறா, ஒரு வேலையும் செய்ய மாதிரி தெரியல. யாரு? அதான் மித்ரனுக்கு கட்டி வச்சிருக்கீங்களே பொண்டாட்டி, அந்த மதுவை தான் சொல்றேன். அவ சும்மா சுத்திக்கிட்டு இருக்கா. என் மருமக அவ குழந்தைய பாக்குறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. யாரு? மித்ராவை சொல்றீங்களா? அவ எங்க வேலை செஞ்சா? வாரா போறா, ரூம்குள்ளே போய் எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு. நாளை பின்ன கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்கிட்ட என்னமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்காம விட்டாவல்னா சரிதான். அவன ஏன் தங்கச்சி ஹாஸ்டல்லே நின்னு வளர்ந்தா. எப்ப வந்தாலும் ஒன்ன கேள்வியும் கேட்கறது கிடையாது, திட்டுறதும் கிடையாது, எதுக்கும் கண்டிக்கிறதும் கிடையாது. பின்ன இப்ப அவனுக்கு பொண்டாட்டி வந்தாச்சு. அவ இவனை விட மிச்சம். பாவாலாம் கௌரியம்மா காலேஜ்ல ஃபுல்லா நின்னுகிட்டே கிளாஸ் எடுப்பாவ. வீட்டுல வந்து வேலை வாங்கணுமா, நானே எல்லாத்தையும் செய்யணும் இழுத்து போட்டு செய்வா. இத்தனைக்கு அவன் குழந்தையும் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான். நீங்க என்னடானா உங்க மருமகன் அவளை தலையில தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அண்ணி, நீங்க ஒன்னும் புரியாம பேசாதுங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அவ காலேஜுக்கு போதுக்கு முந்தைய நான் வந்துட்டேன்ல. காலமே எவனுக்கோ பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எவனுக்கோ பிறந்தது அவனும் போய் சேர்ந்துட்டான். எவனுக்கோ பிறந்த குழந்தைக்கு என் அண்ணன் பையன் தான் பொறுப்பா? இனிமே அதை படிக்க வச்சு அதுக்கு செலவாவியதெல்லாம் பாத்துக்கிட்டு இதுக்கு என் அண்ணன் பையன் தான் பொறுப்பு. எவனோ பெத்து போட்டு போன குழந்தைக்கு ஆயா வேலை பாத்துட்டு இருக்கிறது யாரு? என் அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு, என் மருமகா. இதுக்குதான் அப்பவே தலையில அடிச்ச மாதிரி சொன்னேன். ஏன் பொண்ணை கட்டி வச்சிருக்க வேண்டாம்? வேற நல்ல பொண்ணு அவனுக்கு இல்லையா? அவன் படிப்புக்கும் உயிர் போற நிலைமையில கிடைக்கவியலுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட பெரிய டாக்டர் அவன். இங்க என்னடானா மொத புருஷன் போய் சேர்ந்த நாளும் அவளுக்கு பிள்ளை பிறந்த நாளும் ஒரே நாள். அதுதான் அப்பனை கொண்டுட்டு பிறந்தது. அடுத்த இனி பிறக்க போறதுனால என் மருமகனுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரிதான். அப்பப்பா, இவெல்லாம் ஒரு பொண்ணு நீ அண்ணன் பிள்ளை கட்டி வச்சிருக்கீங்களே, எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்ததோ பெத்த பிள்ளைய இப்படி கணத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு? இங்க பாருங்க அண்ணி, அவ உண்டாகி இருக்கதெல்லாம் சரிதான். என் மருமகனுக்கு மட்டும் ஏதாவது ஆகணும். சும்மா நிறுத்துங்க அண்ணி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் சொல்லதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் அப்பனை கொண்டுட்டு தானே பிறந்தது. அப்படி ராசியா இல்லாத பொண்ணுக்கு ஏன் அண்ணன் பிள்ளை கட்டி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க அண்ணி, உங்களுக்கு வேணா உங்க பிள்ளை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா ஏன் மித்ரன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. அப்ப இல்லாத பையன் தானே நீங்களும் தலையாட்டிட்டீங்க. யாருக்கு? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில என்னுடைய உங்களுக்கு அக்கறை இருக்க போகுது? ஏன் நீ மது மாதிரி தானே அன்னைக்கு நானும் வாழ்க்கையில உங்க அண்ணனை இழந்துட்டு நின்னேன். அப்ப நீங்களும் வர கல்யாணம் பண்றதுக்கு சொன்னீங்க. அது ஒரு பேச்சுக்கு தானே. ஒருவேளை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா என்ன இந்த மாதிரி தானே பேசிருப்பீங்க. ஐயோ அண்ணி, உங்க நிலைமை வேற. எல்லாம் ஒண்ணுதான். எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம்? அவனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போது என்ன பாத்துக்கிட்டதை விட 1000 மடங்கு ஏன் புள்ள அவளை நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான், எனக்கு அது போதும். இங்க பாருங்க அண்ணி, அவ வயத்துல இருக்க பிள்ளை பிறக்கிற நேரத்துல மித்ரனுக்கு மட்டும் ஏதாவது ஆகணும். வா மது, உள்ள வா. கௌரியம்மா, மது பாட்டில மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இப்பதான் அவர் தண்ணி கேட்டாரா, அப்புறம் தான் பாட்டில இங்க மறந்து வச்சுட்டு போனது ஞாபகம் வந்ததான் பாட்டில் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். மது, அம்மாடி தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க கௌரியம்மா, நான் பாட்டில் எடுத்துட்டு போறேன். மது, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நான் என்ன இல்லாததே சொன்னேன், உள்ளது தானே சொன்னேன். அவ நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு போறான்னு நான் என்ன பண்றது? நீங்க எப்ப கிளம்புறீங்க? சாயந்தரமே கிளம்பலான்னு தான் வந்தேன். ஆனா நான் போறதுக்கு 2 நாள் ஆகும். நான் இங்க நிக்கிறதுல எதுனா பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஊர்ல போய் என் அண்ணன் சமாதியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுதுட்டு அப்படியே மனசு தேத்திக்கிட்டேன். வேற என்ன செய்ய? என் அண்ணன் இருந்திருந்தான்னா அவன் வீட்டுக்கு எப்ப வேணாலும் நான் வந்துட்டு போலாம். ஐயோ, நீங்க பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் எப்ப போறீங்கன்னு கேட்டேன். ஏற்கனவே 1 வருஷம் மித்ரனாலதான் அவ வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். அந்த இனியன் இறந்து போனதுக்கு பிறகு பாவம் எங்க போனாலும் அவளை பார்க்கும்போது ஏதாவது சொல்லியது யாராவது? இப்பயே உங்களை மாதிரி பட்டவிய பேசி பேசியே அவ குழந்தை பிறந்த நாளுக்கு கூட நிம்மதியா ஒரு துண்டு கேக் அவ சாப்பிட்டது கிடையாது. அவன் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டிருந்தானா நான் கட்டி வச்சிருப்பேன். அவன் ஆசைப்பட்டது மதுதான். அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஒரு அம்மாவா நான் அமைச்சு கொடுத்தேன். நானா தேடினாலும் எனக்கு இப்படி ஒரு மருமக கண்டிப்பா கிடைச்சிருக்க மாட்டான். ஆமா, எவனா பெத்து போட்ட பிள்ளைக்கெல்லாம் போத நடத்துங்க. நீ ஸ்னோவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நீங்க வேணா எப்படியாவது நினைச்சுக்கிட்டு போங்க. ஆனா அவனுக்கு அந்த குழந்தை தான் முத குழந்தை. எனக்கு முத பேத்தினா அந்த குழந்தை தான். என் பொண்ணு அந்த குழந்தை வேற யாருக்கோ பிறந்ததா பாக்கல, அவன் அண்ணன் குழந்தையா தான் பாக்குறான். எங்க 3 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன வந்துச்சான்? இங்க பாருங்க, நீங்க 2 நாளோ 2 வாரமோ 2 வருஷமோ இங்க இருங்க. ஆனா அதுக்காக அவ மனசை காயப்படுத்துவீங்கன்னா என்னால பாத்துட்டு சும்மா எல்லாம் இருக்க முடியாது.
அப்பா, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி மது, ஒன்ன கஷ்டப்படுத்திட்ட பாத்தியா? நானே எடுத்துட்டு வந்திருப்பேன். சரி கூட. ம். என்னங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்களாம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு தடவை தானே வந்து பார்த்துட்டு போனாங்க. கூடவே ஸ்னோக்கு ஒரு வயசுல பிறந்த நாள் எடுத்தாங்க எல்லாம். அந்த போட்டோவெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது அந்த வீட்ல இருக்கு. நான் அதையும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மது, ம். என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொன்னேன்லாம். எனக்கு லேசா தலைவலி அவ்வளோதான். தலைவலியா? ஆமா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அது வாமிட்டிங் வந்த மாதிரி கூட இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு அந்த வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஏனில, விடுங்க, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு லேசா தலைவலியா இருக்கு. நான் உன்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன், நீ என்ன பார்க்காம கீழே பார்த்துட்டு நின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமா இல்ல. என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல. ஏய், பாட்டில் எடுக்கிறதுக்கு நல்லா போனேன், வரும்போது முகத்தை எப்படி வச்சுட்டு வர? அம்மா எதனா சொன்னாங்களா? அத்தை என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல, விடுங்க. ஒன்னும் சொல்லாம தான் அழுதுட்டு நிக்கிறியா? நான் தான் ஒன்னும் இல்லைங்கிறேன். ஏடி, ஒன்னா இல்லங்கிற? ஒன்னா இல்லாதது கல்றவ என் மது கிடையாது. பாட்டில் எடுக்க போன நேரத்துல அங்க என்னமோ நடந்திருக்கு. அதான் ஒன்னும் நடக்கலைங்கிறேன். நான் போய் அந்த பொம்பளை கிட்ட கேட்கும் போது என்ன நடந்ததுன்னு வெளியே வரேன் பாரு இப்போ. ஐயோ மித்ரன், என்ன? எதுவும் நடக்கல. அம்மா அப்பா வரேன்னு சொன்னாங்களா? உங்க அத்தைக்கு இல்லைனாலும் என்ன பிடிக்காது. இன்னைக்கு பார்த்தா அம்மா அப்பாவும் வர போறாங்க ஈவினிங். அம்மா அப்பா முன்னாடி இவங்க என்ன ஏதாவது பேசிட்டாங்கன்னா அப்புறம் அதை தாங்கிக்க மாட்டாங்கல்ல. அதை நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? ஓ அம்மா அப்பா ஏன் மாமனார மாமியார ஒன்ன பாக்குறதுக்கு வராங்க. இதுல அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, தப்பி தவறி ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன பாக்குறதுக்கு சந்தோஷமா வருவாங்க. போகும்போது மன கஷ்டத்தோட போயிட்டாங்கன்னா எனக்கும் வருத்தம், அவங்களுக்கும் வருத்தம். இங்க பாரு, உனக்காக நான் இருக்கேன். முத நீ ஒரு டாக்டர், உனக்கு தெரியுதா? இந்த நேரத்துல நீ இவ்ளோ சந்தோஷமா இவ்ளோ தைரியமா இருக்கணும். அதை விட்டுட்டு நடக்காத விஷயத்த நடந்தலன்னு நினைச்சு அழுற. அவங்க பேசுறதுக்கு நான் விட்டுருவேனா? இல்லங்க, ஏற்கனவே இனியன் இறந்து போனதுல இருந்து அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. இப்பதான் என் வாழ்க்கை நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க காயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுல. அவங்களும் காயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, நீயும் காயப்படுற மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன். என்ன விடுங்க மித்ரன், என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் எவ்வளவு விதமா பேசினதையும் கேட்டுட்டேன். புதுசா கேட்கறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. மது, ஒன்னும் இல்லைங்க, அந்த வீட்டுல போய் ஆல்பத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். மத்தபடி எல்லாம் ஓகே தானே? ம். மது, அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுமா. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. ஒன்னும் இல்லதானே? ஒன்னும் இல்லைங்க, நான் அம்மா அப்பா வரது நினைச்சுதான் பயந்து அழுதேன். நான் அழுதேங்கிறதுக்காக அவங்க கிட்ட ஏதாவது போய் கேட்டுறாதுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. இப்ப எதுக்கு இப்படி அழுற? உங்களுக்கு இந்த அம்மாவோட வலி புரியாது. ஐயோ மகேஸ்வரி, நான் தான் சொல்றேன்ல, அவன் நம்மளை விட்டு போக மாட்டான். இல்ல, இப்ப எல்லாம் அடிக்கடி அந்த அம்மா என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே கனவு வருது. கனவு வந்தா அப்படியே கூட்டிட்டு போயிருவாங்களா? இல்லங்க, அவன் இருக்க இடம் அந்த மாதிரி அந்த அரசோட வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல தான் இருக்கான். அரசு வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல தான் இருக்கான். ஆனா அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அரசு பத்தி தெரியும். அந்த வீட்டு பையனே அரசு கொலை பண்ணிருக்கான். அந்த அம்மா தனக்கு பிறந்த குழந்தைய தான் புருஷனே கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அவங்க வருத்தத்துலதான் இருக்காங்க. அந்த ஆளை யாரும் நம்புறது இல்ல. நீ மட்டும் இதுக்கு அந்த ஆளை நினைச்சு பயப்படுற? நான் அந்த ஆளை நினைச்சு பயப்படல, அந்த அம்மாவை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா, உனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுங்கிறதுக்காக நல்லவங்கள தப்பா பேசணுமா? குணத்துல உன் குணம் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவோட குணமும். அந்த ஆள் பெரிய வில்லனா இருக்கலாம். ஐயோ, உங்களுக்கு புரியல. இப்ப குணம் இல்ல இங்க பிரச்சனை. நான் என் குருவை 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்துக்கலதான். எனக்கு பிறந்த பையன் இல்லதான். ஆனா அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சு என் பிள்ளைய அவங்களே பறிச்சுப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு எப்படி இங்க சொல்றீங்க? அவனை பெத்தவங்க நம்ம இல்ல. அவன் சாம் மேல உயிரா இருக்கான். அது எனக்கு பார்க்கும் போதே புரியுது. சாம் அவனுக்கு கூட பிறந்த அண்ணன். இது தெரியாமலே அவன் மேல உயிரா இருக்கான். அத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. செட்ட பிள்ளைங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்ப திடீர்னு திருப்பி கூட நீ கேட்டுட்டாங்கன்னா அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு எனக்கு அண்ணன் இருக்கானா, அம்மா அப்பா நீங்க இல்லையா அப்படின்னு நம்மள விட்டு போயிட்டானா? அப்படியெல்லாம் போக மாட்டான். போயிட்டானா? நான் அப்பவே உன்கிட்ட சொல்றதுதான், ஒருவேளை அவன் அப்படி ஒரு முடிவு எடுத்தான், அவன் முடிவுக்கு நம்ம விட்டுறணும். ஏன்னா இத்தனை வருஷமும் அவன் சந்தோஷம் மட்டும்தான் நம்மளோட சந்தோஷம். ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை விட்டு போறேன்னு சொன்னானா அவன் விருப்பம் தான் என்னோட விருப்பமும். ஏன்னா இந்த அப்பனால அவன் சந்தோஷத்துக்கு குறுக்க எப்பவும் நிக்க முடியாது. நான் அவனுக்கு அப்பா மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கேன். ஒரு நண்பனா என் புள்ள அந்த வீட்டுலதான் வாழணும், அந்த வீட்டுலதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் எவ்வளவு பாரம் இருந்தாலும் நான் அனுப்பிதான் வைப்பேன். ஆம்பளை நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க.
என்னால அப்படி அவனை விட்டு கொடுக்க முடியாது. அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அது பிறகு அவனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ஏன் அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அதை தான் செய்வேன். அம்மா, டாடி, அவன் தான் வந்திருக்கான். அவன் கிட்ட இத பத்தி எல்லாம் காட்டிக்காதா. உள்ளவாடா, உள்ளதான் இருக்கோம். என்னம்மா அழுதுட்டு இருக்கீங்க? இல்லடா, இப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த கனவு வந்துச்சா, அதான். அப்படி என்ன கனவுமா? இல்ல, ஏதோ கனவு. ஏன் டாடி, அப்படி என்ன கனவு கண்டாங்க? அது உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? எதையாவது பத்தி யோசிச்சுட்டே படுத்திருப்பா. தேவையில்லாதது கனவுல வந்திருக்கோம். என்னம்மா, சொன்னாதானே தெரியும். தெரியல கண்ணா, ஆனா நீ எங்களை விட்டு போற மாதிரியே. உங்களை விட்டு போற மாதிரினா? என்னைக்கு நீ அந்த விஆர் வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கன்னு எனக்கு தெரிய வந்ததோ அன்னையில இருந்து என் சந்தோஷம் எல்லாம் போச்சுட்டேன். மகி, நீங்க சும்மா இருங்க டாடி. அவங்களுக்கு என்ன என்கிட்ட பேசணுமோ அதை பேசட்டும். நீங்க சொல்லுங்கம்மா. யாரோ உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போற மாதிரி பயமா இருக்கு. அம்மா, என்ன உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இல்ல குரு, நீ அந்த வீட்டுல இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் சந்தோஷமாவே இல்ல. என்னமோ ஒரு பயம், எங்களை விட்டு நீ வேற எங்கேயாவது போயிருவியோ அப்படின்னு. அம்மா, நான் அந்த வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு பயமா இருக்குன்னா சொல்லுங்க. நாங்க இருந்து இங்கே வந்துடுறேன். நாங்க இருக்கிறதுனால உங்களையும் டேடியும் விட்டு ரொம்ப தூரம் போயிருவேன் நீங்க பயப்படுறது அர்த்தமே இல்லம்மா. உங்க உலகத்துல எப்படி நான் முக்கியமோ அதே மாதிரி என் உலகத்துல நீங்க 2 பேரும் முக்கியம். நடுவுல யார் வந்தாலும் எனக்கு நீங்க தான். நீங்களே என்ன வெளியே போடான்னு துரத்துனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேமா. கண்ணா, எனக்கு 26 வயசு ஆகுது. இப்பதான் அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என் மேல அக்கறையா இருக்காங்க. ஆனா இந்த 26 வருஷமும் என் உலகமே நீங்க 2 பேரும் தான். இந்த உலகத்தை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேமா. நீங்களே என்ன அடிச்சு துரத்துனாலும் உங்க 2 பேரையும் விட்டு என்னால போக முடியாது. இப்ப என்ன, அந்த வீட்டுல நான் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பயம். இன்னையில இருந்து நான் இங்கே ஸ்டே பண்றேன், அங்க போக மாட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்ல, பெரியவர் தான் சொல்லியிருக்காருல, அந்த அரசு விஷயத்துல நீ தலை போட்டுட்ட. நீ எங்க கூட இல்லாம இருந்தாலும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீ அங்க இருக்கிறதுல ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எங்களை விட்டு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, என் உலகத்துல நீங்க மட்டும்தான். உங்களை தாண்டிதான் மத்த எல்லாருமே. என் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த குருக்கு வாழ்க்கையே இருந்திருக்காதுமா. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா அப்பா நீங்க தான். எனக்கு பெஸ்டா கிடைச்சவங்களை விட்டுட்டு நான் திடீர்னு யார் வந்தாலும் போக மாட்டேமா. பாருங்கம்மா, மித்ராக்கு பர்சனலாவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் எனக்கு இசை மேலேயும் பாசம் இருக்கு. சாம்ப்ரோ மேலேயும் எனக்கு பாசம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க வாழ்க்கை சரியானதும் மித்ரா பிரச்சனை சரி பண்ணிட்டு நான் இங்கே வந்துருவேமா. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க மட்டும் தான் முக்கியம். ஏன் நீயா அழுது வந்த பிள்ளைய அழ வச்சுட்டு இருக்க? நடக்காததையெல்லாம் கற்பனை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. இந்த அம்மா மேல உனக்கு எப்பவும் வெறுப்பு வந்துடாதுலாம். நீங்க 2 பேரும் எனக்கு அம்மா அப்பா மட்டும் இல்ல. இந்த 26 வருஷம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க 2 பேரும் தான். உங்களை விட்டுட்டு எப்படிமா நான் போவேன்? இல்ல. ஐயோ அம்மா, போக மாட்டேன். அழுகே நிப்பாட்றியா? என்ன பெத்தவங்க வேணா அருவியம்மாவா இருக்கலாம். அதுக்காக யாருக்காகவும் உங்க 2 பேரும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருப்பேன்னு கூட தெரியல. யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. நீங்க தான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட். நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இதை மட்டும் அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உயிரோட இருந்திருப்பீங்க. மது, என்னடி அழுதுட்டு நிக்கிறேன்? ஒன்னும் இல்லை நீயா. அந்த ஆக்சிடென்ட்ல இனிஸ் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நானும் ஸ்னோவும் இல்ல எங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பாரு. என்ன மது, மித்ரன் உன் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு நீ இப்படி எல்லாம் நினைச்சு அழுறது கிடையாதே. இவங்க 2 பேருக்கு ஏதாவது சண்டையா? அவர் பியூர் கோல்டினியா. அவரால யார் மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது. கேரக்டர்ல உன் அண்ணன் எப்படியோ அப்படியேதான் மித்ரனும். என்ன, உன் அண்ணன் எல்லார்கிட்டையும் பாசமா இருப்பாரு, என்ன மட்டும் கண்டாலே பிடிக்காது. உன் அண்ணன் கிட்ட இருந்து நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ அது எல்லாமே எனக்கு மித்ரன் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு மது முடிஞ்சு போன விஷயத்தையெல்லாம் யோசிச்சு அழற? இல்லையா, ஏன் ராசியாலதான் உன் அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போனாரு. லூசன், நீ ஒரு டாக்டர் படிச்சு போன மாதிரியா பேசுறேன்? இல்ல, என் ராசி சரியில்லாததுனாலதான் அவர் இந்த உலகத்தை விட்டே போனாரு. இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன். என் ராசியால மித்ரனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீயா, பயமா இருக்கு. நடந்த ஆக்சிடென்ட்ல நான் மட்டுமே இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். என்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம் வரப்போகுதோ என்னமோ. பைத்தியம் மாடி நீ. மித்ரனோட குழந்தைய சுமந்துட்டு நிக்கிறேன். வயிற்றுல குழந்தை இருக்கும் போது இப்படி எல்லாம் பேசலாமா? அங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. நான் அன்னைக்கிட்ட ஆசைப்பட்டது எல்லாமே இப்ப எனக்கு கிடைக்குது. சொல்ல போனா அப்ப எனக்குள்ள நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. ஆனா எல்லாம் கிடைக்குது எனக்கு. இருந்தாலும் ஏதோ பயமா இருக்குடி.
லூஸ் மாதிரி உளராத. இனியனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் உனக்கு இப்படி நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது சந்தோஷமா அனுபவி. அதை விட்டுட்டு முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் கிறுக்குத்தனமா யோசிக்காத. என்னமோ ஒரு மாதிரி பாரமா இருக்குடி. அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. ஒரு தடவை அடி வாங்கி நான் முழுசா எந்திரிச்சு நிக்க கூட இல்ல. அதுக்குள்ள அடுத்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஒண்ணும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா மித்ரனோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆதி வித்யா கல்யாணத்துல அவங்களுக்கு வர முடியலன்னு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு ஒழுங்கா தெரியல. ஆனா ஆர்த்தி என்னை ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க, மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசுவாங்க அப்படின்னு. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனாங்களாடி? அப்படிலாம் இல்ல. அப்புறம் இந்த கிரிக்கெட் மாதிரி பேசுறத தூக்கி போட்டு வேலை பாரு. ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அம்மா, இப்ப இந்த வீட்டுக்கு வந்த சரி, எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த? இல்ல, அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஸ்னோக்கு பிறந்த நாள் கொண்டாடினீங்க எல்லாம், ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமா, எங்க கொண்டாட விட்ட? இல்ல, அதுல கொஞ்சம் போட்டோ எடுத்தீங்க எல்லாம், அந்த ஆல்பத்தை பார்க்கணும்னு கேட்டாங்க. இத்தனை வருஷமாவா நீ காமிக்கல உங்களுக்கு? இல்ல, திடீர்னு புதுசா பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும் போல உங்களுக்கு. இன்னமும் அதை எடுக்க தானே வந்த. எடுத்துட்டு எல்லாம் கிளம்பு. நான் வரேன். மது மனசன் என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி பாரமா தானே இருக்கு. என் மனசன் என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி பாரமா இருக்கு. நீ இருக்கும்போது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மது, அவளை நீ கொடுமைப்படுத்தினதுக்காக 10 மாசம் உன்கிட்ட நான் பேசினதே இல்ல. எனக்கே அர்த்தமே தெரியாத ஒரு பாரமா இருக்கு. நீ இருந்திருந்தா உன் தோல்ல சாஞ்சிருக்கலான்னு தோணுது. என்னன்னு தெரியாமலே ஒரு பாரம். நான் சோஃபியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போக போறேன். எனக்கு நினைவு வந்த காலத்துல இருந்தே நான் ஆசைப்பட்டது அன்பு மட்டும்தான். நான் சோஃபியை பார்க்கும்போது மித்ரன் எங்க கிட்ட சொன்ன ரிப்போர்ட் உண்மையா தான் இருக்கணும். அது போய் ஐயோ ஸ்னோ, என்ன தங்கம், என் பிள்ளைய பார்த்து எம்பி நாள் ஆகுது. நீங்க இன்னைக்கு எங்க கூட தானே தூங்குவீங்க? என்ன தங்கம், உங்க கூட நாங்க இங்க நின்னுட்டா அங்க கோழி ஆடு மாடு எல்லாம் யார் பாத்துப்பா? அப்பனா எங்க கூட தூங்க மாட்டீங்களா? நாங்க எங்க தூங்கிட்டா அங்க வேலையெல்லாம் யார் தங்கம் பாத்துப்பா? அம்மா, மது நீ சந்தோஷமா இருக்கல? தாத்தா தெரியலையாம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சோஃபி, எதுக்கு நான் நேர்ல வர சொன்னேன்? எங்க ரிப்போர்ட்ல மித்ரன் சொன்னது சரியா தானே இருக்கு? இல்ல இனியா. அப்போ உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரியலடி. சோஃபி உன்கிட்ட தான். இனியா, பிரச்சனை அன்புக்கு இல்ல, உனக்கு தான். ஏன் லூசு, மித்ரன் எவ்வளவு பெரிய டாக்டர், அவர் கொடுத்த ரிப்போர்ட் இது. நீ ஒழுங்கா பாத்தியா? நான் ஒழுங்கா பார்த்தேன் இனியா. அன்புக்கு எந்த குறையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ உனக்கு தான் யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உன் கர்ப்பப்பையெல்லாம் ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கான சக்தி இல்ல. என்னடி சொல்ற? அது மித்ரன் கொடுத்த ரிப்போர்ட். எல்லாருமா சேர்ந்து உன்கிட்ட ஏமாத்தி இருக்காங்க. உன் யூட்ரஸ்ல ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் உன்னை ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சிருக்காரு. அது எனக்கு தெரியல. அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பிரச்சனை உனக்கு தான். அதனால தான் எனக்கு நிறைய டேப்லெட் கொடுக்கறாங்களா? இனியா, ஸ்கூல் லைஃப்ல இருந்தே மது உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மது கிட்ட கூட கேட்காம என்கிட்ட கேட்டதுக்கான காரணம் எனக்கு புரிஞ்சுது. நான் நினைச்சிருந்தா இதை உன்கிட்ட இருந்து மறைக்க முடியும். ஆனா நான் ஏன் உன்கிட்ட மறைக்காம உண்மையை சொன்னேன் தெரியுமா? நீ கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதோட சீரியஸ்னஸ் பத்தி உனக்கு தெரியாமலே இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்திலயும் நடந்து போயலாம். லைக் அவருக்கு தானே ப்ராப்ளம், நம்ம எதுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும்னு என்னைக்காவது ஒரு நாள் தவற விட்டானா அது நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். மனசே உடைஞ்சிட்டுடி. இனியா, நான் பேசுறது முழுசா கேளு. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவர் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? அவர் ஒரு விஷயத்துல இறங்குறாருன்னா அது சக்சஸ் ஆன மாதிரி தான். உனக்கு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாருன்னு எனக்கு கேட்ட போவே உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மண்டல எதுவுமே ஓடலடி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு இனியா, முழுசா கேட்டுட்டு போ. இப்ப இருக்க காலகட்டத்துல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான், சந்தோஷமா இரு. அவர் கொடுக்குற மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோ. சென்னையில இருந்த டாக்டர் அவரு, கன்னியாகுமரி வரைக்கும் அவரை தெரிஞ்சிருக்குன்னா அவர் அவ்வளவு பெரிய டாக்டர். நீ பிரச்சனை அன்புக்கு தானே நினைச்சிட்டு ஒழுங்கா மெடிசன் எடுக்காம ஒன்ன கவனிக்காம அன்பை மட்டும் கவனிச்சிடக்கூடாதுல. அதுக்காக தான் உன்கிட்ட உண்மையை சொன்னேன். என் மண்டைக்குள்ள எதுவுமே ஓடலடி. நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தை மட்டும் தான் எனக்குள்ள ஒழிச்சிட்டே இருக்கு. எனக்காக எவ்வளவு பெரிய பழி ஏத்துக்கிட்டாரு. முதலுக்கு நிப்பாட்டு. இப்பதானே சொன்ன நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. தேவையில்லாம எதை பத்தி யோசிக்காத. மெடிசனை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரி, நான் என்ன பண்ணணும்னு பாக்குறேன். என்ன பண்ணணும்னு பாக்குறேனா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ நான் சொன்னதை செஞ்சா போதும். அதான் இனியா எங்க? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரைக்கும் வீட்ல தான் இருந்தா. அம்மா இப்ப வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. எங்க போறேன்னு கேட்கலையா? அத்த
கேட்டேன்ப்பா, பக்கத்துல தான். இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. ஒரு மணி நேரமா நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் அட்டன் பண்ணல. ஆம், இப்ப வந்துடுறேன்னு சொன்னவள காணலையா? அதான் 10 நிமிஷத்துக்கு முன்ன நானும் ஃபோன் பண்ணி பார்க்கேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்க. சரி, நீ உட்காரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போனான்னு தெரியாம காஃபியா? அட வருவா கண்ணா, பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருப்பா. சரியதா, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா பைக் எடுத்துட்டு எங்கேயாவது நிக்கிறாளான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. எங்க போயிருப்பா? 2 நாளா ஆளே சரியில்லை. எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்த. எங்க போயிருப்பா?